எல்லாருக்கும் வணக்கம். 2025லேருந்து 2026க்கு இன்னைக்கு நம்ம ஜம்ப் ஆகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் நான் சொல்லிக்கிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஜான் 1 2026ல ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சில விஷயங்கள் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம்ல, இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தோன்ற சில விஷயங்கள் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எல்லாம் 2026ல மேபி நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி ஒரு 4-5 டாபிக் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 2026ல ஜான்வரி 1ல நம்ம பண்ற இந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட். டைரக்டா வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட், ஏஐ நம்மளுடைய ஜாபை வந்துட்டு எடுத்துக்குமா அப்படிங்கிறது தான். என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஏஐ நம்ம ஜாபை வந்துட்டு எடுத்துக்காது. எல்லாருக்குமே ஜாப் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். பட் ஜாப் ரோல் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ எடிட்டர், ஒரு ரைட்டர், ஒரு டிசைனர், இவங்க இதுல இந்த வீடியோ எடிட்டர் பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ற வீடியோ எடிட்டரா மாறலாம். ரைட்டர் பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் தெரிஞ்ச ரைட்டரா மாறலாம். அண்ட் டிசைனர் பாத்தீங்கன்னா ஏஐ வந்துட்டு தன்னுடைய ஒரு ஒரு சின்ன அசிஸ்டன்ட் மாதிரி வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க யூஸ் பண்றவங்க. இப்படி ஏஐ யூஸ் பண்ணி நம்மளுடைய வேலையை எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அப்படி பண்ண தெரிஞ்ச இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்லோவா வந்து அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. ஈவன் அதை கண்டுபிடிச்சவங்களே பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய கண்ட்ரோல்லே கிடையாது, அதுவே வந்துட்டு தன்னை தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே சொல்லிடுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ வந்துட்டு நமக்கு இன்னைக்கு எல்லா துறைகள்லையுமே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏஐ அப்படிங்கிறது அதுதான் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஒரு காலத்துல எப்படி எல்லாருமே மேனுவல் ஒர்க்ல இருந்து இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ்க்கு சுவிட்ச் ஆகணும் அப்படின்னு வர்றப்போ வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் இதுதான் லைஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா எல்லாருமே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரிதான் ஏஐ அப்படிங்கிறதுமே இந்த ஒர்க்கை இந்த ஸ்பெசிபிக் பர்சனால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறி எல்லாராலையுமே எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்லோவா வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏஐக்கு வந்து எல்லாருமே அடாப்ட் ஆகுங்க. ஏஐ நம்மளுடைய வேலையை வந்துட்டு தூக்கிறாது. பட் ஏஐக்கு நீங்க அடாப்ட் ஆகுனா உங்களுடைய வேலை பறிப்போகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க வந்துட்டு அவுடேட்டடா ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து நான் ப்ரெடிக்ட் பண்ற இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, யூடியூபுக்கே நம்ம வந்துடலாம். 2024-25 வரைக்குமே பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு அல்காரிதம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. யாரு வந்து கன்சிஸ்டண்டா வந்து வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் யூடியூப் வந்து லைட்டா வந்து தூக்கி விடும். ஸோ இதுதான் இந்த விஷயம். மேபி 2026ல இன்னமும் வந்து ஜாஸ்தி ஆகலாம். ஏன்னா சிலர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஈவன் என்னை சேர்த்து சொல்றேன், சிலர் ஸ்டார்ட் பண்றாங்க, கொஞ்ச நாள் வந்துட்டு கண்டினியூ பண்றாங்க, அதுக்கப்புறம் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, கன்சிஸ்டண்டா வந்துட்டு வீடியோஸ் போடுங்க. கொஞ்சம் அட்வான்ஸா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. போடுற வீடியோஸ் வந்துட்டு கண்டென்ட் வந்து கிளியரா வந்துட்டு போடுங்க. ஃபேஸ் வச்சு தான் போடணும் அப்படின்னு கிடையாது. ஃபேஸ் இல்லாமலேயுமே வந்துட்டு கண்டென்ட்டை கிளாரிட்டி இருந்தால் போதும். பட் அட் த சேம் டைம் அந்த கண்டென்ட்டுக்கு என்ன மாதிரி பிக்சர் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். தேவையில்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி காப்பிரைட் வாங்கிட்டு இது பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு போட்டிருப்போம். அது கொஞ்சம் இது பண்ணி மானிட்டைசேஷன் ஆகிற நேரத்தில் வந்துட்டு காப்பிரைட் வந்துடும். எனக்கு அதுதான் நடந்த என்னுடைய 2 சேனல் வந்துட்டு டெர்மினேட் ஆச்சு. அட் த சேம் டைம் தம்ப்நெயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தம்ப்நெயிலுக்கு வந்துட்டு மெனக்கெடுற டைம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் 1 hour 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கு ஒரு லே அவுட் ரெடி பண்ணி டெக்ஸ்ட் ஃபாண்ட் வந்து இந்த கலர்லாம் இருக்கும், ஃபார்மேட் இப்படி தான் இருக்கணும், ட்ரெண்டிங்ல இருக்கிற சில டிசைனை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இப்போ அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகி போச்சு. நமக்கு விஷயம் தெரிஞ்சுட்டா போதும். எந்த இடத்துல ஹூக் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்துட்டு ஹைப்பை வந்து கம்மி பண்ணணும், எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும், என்ன கண்டென்ட்டுக்கு எப்படி ஷார்ட்டாக வந்துட்டு தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். நீங்களுமே வந்துட்டு ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் என்ன கேட்டால் 10 minutes. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அவங்களும் தெரிஞ்சுக்கிறது ஈஸி தான். நீங்க அந்த ஒரு சேட் போர்ட்ஸ் கூட எல்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிங்க. எப்படியெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க கேதர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குமே ஒரு யூடியூப்ல வந்துட்டு தம்ப்நெயில் கிரியேட் பண்ற டிஸ்கிரிப்ஷன் ப்ராம்ப்ட், அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த டேக்ஸ் எந்த டைம்ல போடணும், எப்போ போட்டால் வந்துட்டு ஏறும் இறங்கும், அதே வீடியோவை ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி எந்த டைம்ல போட்டால் வந்துட்டு ஏறும் இறங்கும், என்ன விஷயங்கள் வந்துட்டு வைரலாக போயிட்டு இருக்கு, எப்படிலாம் சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்க சேட் போர்ட்ஸ் கூட பேசினாலே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ யூடியூபுங்கிறது வந்துட்டு இப்படி தான் போக போகுது. எல்லாருமே வந்துட்டு கண்டென்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. ஓகே, அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான் சினிமா. அதுலேயும் வந்து நம்ம தமிழ் சினிமாவை பற்றி பேசலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இன்னும் ஒரு 1 week 8 days இருக்குன்னு நினைக்கிறேன். January 9 பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் விஜய் படத்துல இருந்து வந்து ரிட்டையர் ஆக போறாரு. ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஹீரோஸ் தான் வந்து இந்த மாஸ் மூவிஸ் பண்ணக்கூடியவங்க. ரஜினி சார், கமல் சார்,
விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார், விக்ரம் சார், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், சிம்பு, தனுஷ், இவங்க எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ இந்த ரஜினி சார், விஜய் சார் அப்படிங்கிறது வந்துட்டு பீக். அவங்க 2 பேர் எப்பயுமே அந்த கன்சிஸ்டண்டா வந்துட்டு பேக் டு பேக் ஹிட் கொடுக்குறவங்க, பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் கொடுக்குறவங்க அப்படிங்கிறது அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேர் தான் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத விட்டுட்டு ஃபேன்ஸுக்கு என்ன தேவை, ஃபேன்ஸ் நம்ம கிட்ட என்ன பாக்குறாங்க, அந்த விஷயத்த நம்ம பண்ணா போதும். நமக்கு வந்துட்டு அவார்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது, கமர்ஷியலா ஹிட் ஆனா போதும். என் படம் ஒரு ஓப்பனிங் சாங்கு, ஒரு குத்து சாங்கு, அப்புறம் வந்துட்டு சென்டிமெண்டல் சீனு, படம் முடிஞ்சு போறப்ப எனக்கு தேவையான விஷயங்கள், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் மசாலா, ஆக்ஷன், சென்டிமெண்ட், இப்படி எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது கலவையா பார்க்கக்கூடிய படங்கள் அப்படின்னா வந்துட்டு 2 ஹீரோ மட்டும் தான், ரஜினி சார், விஜய் சார் மட்டும்தான். ஒருத்தருக்கு வயசாயிட்டு இருக்கு, இன்னும் எத்தனை வருஷம் வந்துட்டு அவர் வந்துட்டு கன்சிஸ்டண்டா படங்கள்லாம் பண்ணுவாருன்னு தெரியல. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சொல்லிட்டு தன்னுடைய பேஷன் விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு அடுத்து இருக்க போறது வந்து நம்ம தல அஜித் குமார். அவருமே பாத்தீங்கன்னா ஒரு மாசு, ஒரு கிளாஸ், இப்படி மாத்தி மாத்தி நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிராங்க. ஏன்னா விடாமுயற்சி எல்லாம் வந்துட்டு அவருடைய ஜானரே கிடையாது. அப்புறம் ஜிபியு பாத்தீங்கன்னா சூப்பர்பா இருந்தது, எக்ஸலண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன் ஃபியூச்சர் தமிழ் சினிமா வந்து மாஸ் பிளஸ் கிளாஸ், இல்ல வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய படங்களை பண்ணக்கூடிய ஹீரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து கம்மியாயிட்டே வராங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகுது. எல்லா லாங்குவேஜ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பெரிய ஹீரோஸ் பாத்தீங்கன்னா பேன் இண்டியன் லெவல்ல வந்து ப்ரொமோட் ஆகுறாங்க, பேன் இண்டியன் லெவல்ல தன்னுடைய படத்தையும் தன்னையும் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க எல்லாரையும் விட டேலண்ட்லயும் சரி, இல்ல ஆக்டிங்லயும் சரி, எந்த விஷயத்திலுமே குறைவில்லாத 10 மடங்கு விஷயங்கள் ஜாஸ்தி வச்சிருக்க நம்ம ஹீரோஸ் வந்து ஏன் தன்னையும் தன்னுடைய படங்களையும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க? எல்லா ஆடியன்ஸுமே டச் பண்ணக்கூடிய லெவல்ல ஒரு கரெக்டான கதை தேர்வு இல்லை அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. அதுவும் தளபதி விஜய் அவர்கள் இல்லாமல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் 2026ல இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸா இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முந்தின தலைமுறையா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பாக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் பாக்குறதா இருந்தாலும் சரி, டக் 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 டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. யாருக்குமே வந்துட்டு பொறுமைங்கிறது வந்துட்டு பத்தல. ஸோ எல்லாருமே வெரைட்டி வேணும் அது அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ வெரைட்டியா வந்துட்டு எதிர்பார்க்கிறப்போ எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு படத்தை ரீல்ஸ் பார்க்குற இந்த சமுதாயத்துல வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து அவ்வளோ பேஷன்ஸா இருப்பாங்களா, பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கேட்ட கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்ல யாருமே வந்து பெருசா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாரையும் சொல்லலைங்க, ஒரு ஒரு 80% மக்கள், மெயினா இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோணுது. அட் த சேம் டைம் இந்த கல்ச்சர் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மேல் நாட்டு, இல்லை அயல் நாட்டு, இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாருமே வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சு. ஈவன் இன் கிராமத்துல கூட வந்து எல்லாரும் ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கிற இடத்த வந்து மறந்து, தன்னுடைய கலாச்சாரத்தை மறந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பெருசா மாறும்னு எனக்கு தோணுது. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கு நான் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, பொறுமையா இருங்க, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு, டைம் வர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க, நீங்க இன்னும் கிட்ஸ் தான் அப்படிங்கறத வந்து மறந்துடாதீங்க. அப்புறம் 2026ல மக்கள் வந்து பணத்தை தாண்டி மென்டல் பீஸ்க்கு வந்துட்டு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதை நோக்கின பயணம் வந்து ஜாஸ்தி ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது. பட் நம்ம அதை நோக்கி போறப்ப அப்படியெல்லாம் போகக்கூடாது. கிழவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இழுத்து போடுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தியே வந்துட்டு சில நெகட்டிவான விஷயத்த பரப்புற மக்கள், பீப்புள்ஸும் வந்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. வச்சிருப்பேன் என்னன்னா, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியம் கிடையாது, பீஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது டெம்பரவரி. இன்னைக்கு வந்து நீ சந்தோஷமா இருக்கலாம், நாளைக்கு நீ சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின், ஓகேவா? பட் மென்டல் பீஸ் அப்படிங்கிறது அதை தேடி வந்து போறதுக்கு ஒரு ஞானம் வேணும், அதை தேடி போறதுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நிறைய வேணும். நிறைய ஜெயிக்கணும், நிறைய தோக்கணும், நிறைய அழணும், நிறைய கீழே விழணும், நிறைய இந்த முதுகுல குத்து வாங்குறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணும். ஸோ இப்படி நிறைய தோத்து 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 அப்படி பழக்கப்பட்ட அப்படி ஒரு மோல்டான ஒரு மனுஷனால மட்டும்தான் பீஸ் அப்படிங்கிறது வந்து தனக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனால கண்டுபிடிக்க முடியும். அதை நோக்கி தான் அவனுடைய பயணம் வந்து போகும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட், கொஞ்சம் தியானம், கொஞ்சம் மனசுக்கு சைலன்ஸ் தரக்கூடிய, மனசுக்கு வந்துட்டு நிம்மதி தரக்கூடிய சில விஷயங்களை நோக்கி வந்து உங்களுடைய பயணங்கள் தொடரட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ் கிடையாது. நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். பிடிச்சதை பண்ணுங்க. நீங்க வந்துட்டு மணிக்காக வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அது ஓகே. பட் அதை தாண்டி வந்துட்டு பேஷன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அந்த பேஷன்னால் உங்களுக்கு இன்கம் வந்ததுன்னா அது இன்னமும் சூப்பர். அந்த பிடிச்ச விஷயத்த வந்து நீங்கள் பண்ணி பாருங்க.
அது ஒரு ஹாப்பினஸை தரும். என்ன கேட்டால் அதுதான் மென்டல் பீஸ் வந்து கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வயசுக்கு, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ யா 2026 வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இதுதான். இதை தாண்டி நிறைய டெக்னாலஜி மாற்றங்கள் இல்லை மற்ற என்ன சொல்கிறது சில டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுமே வந்துட்டு வரலாம். அதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது. பட் நான் எக்ஸ்பெக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இதுதான். இதை பற்றின ஒரு ஒரு டாபிக் தான் நம்ம பேசணும்னு நினச்சேன். என் மனசில் இருந்ததை நான் பேசிட்டேன். ஸோ நான் டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்களை தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் நிறைய இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களும் வந்து நீங்கள் நினச்சி வச்சிருக்கலாம். இல்லை இப்படி தாண்டா போகும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை பொலிட்டிக்கல் ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சினிமா விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதை பற்றி வந்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய பேசலாம். அப்படி பேசுறப்ப தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ட்லாம் வந்துட்டு ஏற்படுத்தும். ஸோ என்னோட கொஸ்டினை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் போட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன். யா 2026 எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்கட்டும். விஷ் யூ a great day ahead. Thank you. Tata. Take care. Bye bye.